கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிற நிகழ்ச்சி மூலமாக மீண்டும் நான் உங்களை சந்திப்பதில் சந்தோஷப்படுகிறேன். கர்த்தர் ஒவ்வொரு நாள் நம்ம கூட்டி தருகிறார். எல்லாம் அவருடைய கிருபையாலே நாங்கள் நடக்கிறோம், பிழைக்கிறோம். நாம் எல்லாம் செய்கிறதெல்லாம் கர்த்தருடைய கிருபையாலே நாம் செய்கிறோம். ஆகவே இயேசு கிறிஸ்து மீண்டும் வரப்போகிறார். ஆகவே அவருடைய வருகை சீக்கிரமாக இருக்கிறது. ஆகவே சபையாகிய நானும் நீங்களும் நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா உலகத்திலே அந்த கிறிஸ்துவின் வருகைக்காக இந்த உலகம் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறது. அந்தந்த நேரங்கள் எல்லாம் நடந்து கொண்டு வருகிறது. ஆண்டுடைய தீர்க்கதரிசனங்கள் எல்லாம் நிறைவேறி கொண்டு வருகிறது. அதே நேரத்தில் நம்முடைய மணவாளனை சந்திக்கிறதுக்கு நானும் நீங்களும் ஆயத்தமாக வேண்டும். எப்படி நாம் ஆயத்தமாகலாம் என்று சொன்னால், கர்த்தருடைய வார்த்தை நாம் செவி கொடுத்து அவைகள்படி நாம் செய்யும் போது தான் நாம் இயேசுவை சந்திக்கிறதுக்கு நாம் தகுதி உள்ளவர்களாக நாங்கள் மாற முடியும். அதை மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களை எண்ணப்படுவதற்கு நீங்கள் எப்பொழுதும் விழித்து கொண்டு ஜெபிங்கள்னு சொல்லப்பட்டிருக்கு கர்த்தருடைய வார்த்தை. அப்போ அதனால் நாங்கள் பாத்திரவான் நாங்கள் எண்ணப்பட வேண்டும். அப்போ அது தான் முக்கியம். அப்போ இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்கிறோம். பிசாசு என்ன செய்கிறான்டா, அந்த உலக காரியத்தை நமக்கு காட்டி உலகத்தில் நாங்கள் பிஸியாக நம்ம வைத்திருக்கிறான். பாருங்கள், உலக காரியங்கள், வேலை, அது இதுன்னு சொல்லி உலக காரியத்துக்கு பின்னாலே போவதுக்கு பிசாசு நாம் என்ன செய்கிறான்னா அதை கேட்டு விதமாக நம்மை நடத்துகிறான். அதனால தான் நாம் ஆயத்தப்பட முடியாதபடிக்கு ஏதோ ஒரு கடமைக்காகவும் பெயருக்காகவும் கர்த்தரை தேடுவதும் ஜெபிப்பதும் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போவதும் ஒரு கடமைக்கும் ஒரு பழக்க வழக்கத்தினால் எல்லாத்தையும் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவன் விரும்புகிற மாதிரி நம்முடைய வாழ்க்கை மாறினால்தான் நாம் பரலோகத்துக்கு நாம் காலடி எடுத்து வைக்க முடியும். மணவாளனை சந்திக்க நாம் தகுதி உள்ளவர்களாய் மாற முடியும். அப்போ அதை நாம் கர்த்தருடைய வார்த்தை நாம் உண்மையாக செவி கொடுத்தால்தான். பார்த்தா வேதம் சொல்கிறது காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லி. அப்போ நம்முடைய காது இருக்குதான், ஆனால் அதுக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும் அவருடைய வார்த்தைக்கு. அப்போ செவி கொடுத்தால்தான் நாம் என்ன நடக்கும்னா நாம் உணர்த்துவிக்கப்படுவோம், நாம் ஆயத்தமாகுவோம். அப்போ அதுதான் மிக முக்கியம். அப்போ இன்றைக்கு வார்த்தை கேட்கிறத விட நாம் வார்த்தைக்கு செவி கொடுத்து நாம் அதை கை கொள்ளும் போது தான் நாம் என்ன செய்கிறோம், உணர்வடைந்து நாம் ஆயத்தமாக நமக்கு ஆண்டவர் உதவி செய்வார். அப்போ அதனால் மிக முக்கியம். ஆக தொடர்ந்தும் நாம் கர்த்தருடைய வார்த்தை நாம் தியானிப்போம். ஆகவே கடந்த முறை நாங்கள் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை குறித்து நாங்கள் பார்த்து கொண்டு நாங்கள் வருகிறோம். ஆகவே தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரிக்கிறதுக்கு முன்பாக சில தகுதிகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். சும்மா எல்லாரும் தரிக்க முடியாது. சில காரியத்தை நாம் கவனிக்க வேண்டும். தான் நாங்கள் கடந்த முறை பார்த்து முதலாவது தேவனுடைய அந்த ஆயுதத்தை நாங்கள் முதல் பார்த்தோம். என்னென்னா சத்தியம் என்னும் கச்சை. சத்தியம்னு கட்சின்னு போன முறை நான் உங்களை விளங்கப்படுத்தினேன். அதாவது தேவனோடு கிறிஸ்துவோடு ஒரு ஐக்கியத்தை குறிக்கிறது. அப்போ நாம் ஐக்கியமாக நாம் இருக்க வேண்டும். நம்முடைய ஐக்கியம் பாருங்கள், இயேசுவோடும் பிதாவோடும் இருக்க வேண்டும் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அப்போ நம்முடைய ஐக்கியம் இப்போ எப்படி இருக்கிறது? உலக காரியத்தோடு நம்முடைய ஐக்கியம் இருக்கிறதா? உலக மக்களோடு அதிகமாக நாம் ஐக்கியமாக இருக்கிறோமா? அப்போ அதை நாம் வடிவாக நாம் தெரிஞ்சு வச்சிருக்கணும், யாரோடு நான் ஐக்கியமாக இருக்கிறேன் என்று சொல்லி. அப்போ வேதம் சொல்லுகிறதுண்டா சத்தியம் என்ன கச்சை. பாருங்கள், அந்த சத்தியம் அது உண்மையான ஒரு வாழ்க்கை. அதாவது நாம் உண்மையாக நாம் தேவனோடு ஐக்கியமாக இருக்க வேண்டும். இன்றைக்கு நாம் பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை நாம் தேவனோடு ஐக்கியமாக இருக்கிறது போல் நாம் காட்சி அளிக்கிறோம். ஆனால் மற்ற கிழமை நாட்களிலே பார்த்திங்கன்னா கர்த்தரோடு எந்த உறவும் இருக்காது. பாருங்கள், வேத வாசிப்பெல்லாம் ஒரு கடமைக்காக நாம் செய்கிறோம். என்ன மனசாட்சி குத்துமேன்னு சொல்லி ஒரு கடமைக்காக நாம் என்ன செய்கிறோம், கர்த்தருடைய வார்த்தை நாங்கள் வாசிக்கிறோம், தியானிக்கிறோம். அதோடு நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கை சரியென்று சொல்லி நாம் நினைக்கிறோம். நம்முடைய பார்வையிலே அது நான் சரியாக இருக்கிறேன் என்று நினைக்கிறோம். ஆனால் அது சரி வராது. அதான் வேதம் சொல்கிற சத்தியம் என்னும் கச்சை. அதாவது உண்மையான ஒரு ஐக்கியம் கிறிஸ்துவோடு நாம் இருக்க வேண்டும். அதாவது நம்முடைய சிந்தனை, நம்முடைய செயல்பாடு எல்லாம் இயேசு விரும்பத்தக்க விதமாக நாங்கள் இருக்க வேண்டும். கர்த்தரை பிரியப்படத்தக்க விதமாக நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். அதான் நான் கடந்த முறை நாங்கள் பார்த்தோம். ஆனால் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம் என்னென்று சொன்னால், பாருங்கள், ரெண்டாவது காரியம் சொல்லப்பட்டிருக்கின்ற எபேசியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலேருந்து நாங்கள் பார்க்குறோம் சர்வாத வர்க்கத்தை குறித்து. முதல் பார்த்தோம் சத்தியம் என்னும் கச்சை உங்கள் அறையிலே கட்டினவர்களாயும் சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம் என்றால் நீதி என்னும் மார்க்கவசை தரித்தவர்களாயும் என்று சொல்ல கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆகவே நீதி என்னும் மார்க்கவசத்தை நாம் தரித்தவர்களாக இருக்க வேண்டும். அப்போ பாருங்கள், இந்த மார்க்கவசம் எதற்கு அணிவார்கள் என்றால், எதிரி தன்னுடைய அம்புகளால் என்னை தாக்காதபடிக்கு, அதாவது எதிரிகள் அம்புகளை எய்யும் போது, நமக்கு விரோதமாக அம்புகள் வரும்போது அந்த அம்புகள் நம்மை தாக்காதபடிக்கு, அதான் நீதி என்னும் மார்க்கவசம் அதை மார்பக்கம் போடுவாங்க. ரெண்டா முக்கியமான இடங்கள் இங்கே இருக்குது, லங்ஸ் இருக்குது, ஹார்ட் இருக்குது. அப்போ அதெல்லாம் பாதிக்கப்படக்கூடாது. அதனால தான் மார்க்கவசத்தை அவர்கள் அணிந்து கொள்வார்கள். அப்போ அது என்ன அர்த்தம் என்றால், நீதி என்னும் மார்க்கவசம் என்று சொன்னால் வசனப்படி வாழும் ஒரு வாழ்க்கை குறிக்கிறது.
திரும்ப நான் சொல்லுகிறேன், நீதி என்னும் மார்க்கவசம் அதுக்கு என்ன அடையாளம் என்றால், என்ன அர்த்தம் என்றால், வசனத்தின்படி வாழும் ஒரு வாழ்க்கை. அதாவது மற்றவர்கள் நம்மை குற்றப்படுத்தாதபடிக்கு வாழும் ஒரு வாழ்க்கை. பாருங்கள், இயேசு கிறிஸ்துவை பார்த்தீங்கன்னா, அந்த பிலாத்து முன்பாக இயேசு நிற்கும்போது பாருங்கள், பரிசேயர் எல்லாரும் பார்த்தீங்கன்னா எல்லாம் குற்றப்படுத்துகிறார்கள், எல்லாம் பொய் சாட்சி சொல்லி குற்றப்படுத்துகிறார்கள். ஆனால் பாருங்கள், பிலாத்து என்ன சொல்கிறான், இவ்விடத்தை நான் எந்த ஒரு குற்றத்தையும் காணவில்லை. பாருங்கள், ஒரு பெரிய ஒரு அதிகாரியே சொல்லுகிறான், நீங்கள் சொல்லுகிறபடி அந்த குற்றத்தை நான் இவரில் பார்க்க முடியலை. பாருங்கள், அப்படி இயேசு கிறிஸ்து வாழ்ந்த மற்றவர்கள் பொய்யா குற்றம் சாட்டினார்கள். அவனுடைய வாழ்க்கையில குற்றம் இருக்கவில்லை. ஒரு குற்றமற்ற ஒரு வாழ்க்கை இயேசு கிறிஸ்து வாழ்ந்தார். அதான் நீதி என்னும் மார்க்கவசம். அப்போ இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது என்னன்னு சொன்னா, நம்முடைய அன்றாண்ட வாழ்க்கையிலே நாம் நீதி என்னும் மார்க்கவசை தரித்தவர்களாய் நாம் வாழ வேண்டும். நாங்கள் வெளியிலே போகும்போதும், மற்றது தேவனை அறியாதவர்கள் மக்கள் மத்தியில் நாங்கள் பேசும் போதும் எங்களுடைய பேச்சை அவர்கள் கவனித்து பார்ப்பார்கள். நாம் சேர்ச்சுக்கு போகிறோம் என்று அவர்களுக்கு தெரியும், பைபிள் வாசிக்கிறோம் என்று தெரியும். அப்போ அதனால் அவர்கள் என்ன எதிர்பார்ப்பார்கள்னா, இவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, இவனுடைய பேச்சு எப்படி இருக்குதுன்னு சொல்லி அதை கவனித்து பார்ப்பார். மற்றவர்கள் கையை நீட்டி குற்றப்படுத்துகிற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை இருக்கக்கூடாது. அதுதான் நீதி என்னும் மார்க்கவசத்தை நாம் என்ன செய்ய வேண்டும், தரித்து கொள்ள வேண்டும். பாருங்கள், எப்படி நாம் கட்சியை கட்டுகிறோமோ, இயேசுவோடு நாம் ஐக்கியமாக இருக்க வேண்டும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அதே நேரம் நாம் நம்முடைய குற்றமற்ற ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். மற்றவர்கள் கை நீட்டி கதைக்கிற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை இருக்கக்கூடாது. சிறியோருக்கோ பெரியோருக்கோ யாருக்கும் இடரலற்ற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். அதுதான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அதுக்கு தான் மிக முக்கியம் என்ற நீதி என்னும் மார்க்கவசத்தை நாம் தரித்திருக்க வேண்டும். அதாவது வசனத்தின்படி ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். இன்றைக்கு பாருங்கள், நான் கிறிஸ்தவர்கள் என்று நாம் சொல்லுகிறோம். ஆனால் ஒரு கேள்வியை நான் உங்களிடத்து கேட்க விரும்புகிறேன். நீங்கள் வாழ்கிற வாழ்க்கையிலே, நீங்கள் எடுக்கிற தீர்மானங்களிலே, நீங்கள் செய்கிற செயல்பாடுகளிலே கர்த்தருடைய வசனத்தின்படி எல்லாம் இருக்கா? அதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு காரியத்தை நான் செய்ய போகிறேன் என்றால், இது கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது, அந்த வார்த்தையின்படி நான் இந்த காரியத்தை நாம் செய்யலாமா? அப்போ அது நாம் பார்க்க வேண்டும். அதான் நீதி என்னும் மார்க்கவசம். ஏனென்றால் பார்த்தீங்கன்னா, சத்துரு நம்மை குற்றப்படுத்துகிறான். அது தேவனுடைய சமூகத்தில் அவன் எப்போதும் நம்மை குறித்து இரவும் பகலும் குற்றச்சாட்டுகிறவன் என்று வேதம் சொல்லுகிறது. அதற்கு நான் வாசிக்க விரும்புகிறேன். வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது இரட்சிப்பும் வல்லமையும் நம்ம தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். பாருங்க, அப்போ கர்த்தருடைய வார்த்தை நமக்கு என்ன சொல்லுகிறது? அவன் பிசாசு என்ன செய்கிறானா, இரவும் பகலும் தேவன், அதாவது நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்மை குற்றப்படுத்தி கொண்டிருக்கிறான். அப்போ அதனால தான் வேதம் சொல்லுகிறேன்டா, நாம் ஆவின் பட்டயத்தை எடுக்கிறதுக்கு முன்பாக, நாம் பிசாசுக்கு எதிராக நாம் யுத்தம் பண்ணுவதற்கு முன்பாக நாம் என்ன செய்ய வேண்டும்னா, நம்முடைய குற்றமற்ற ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். இன்றைக்கு நாம் கிறிஸ்தவன் என்று சொல்லி போட்டு சும்மா இஷ்டத்துக்கு நாம் செய்ய முடியாது. நாம் செய்ய வேண்டிய காரியங்களை நாம் செய்ய வேண்டும். அதுதான் தேவனுடைய சர்வாத வர்க்கம் சொல்லப்பட்டிருக்கு. நீதி என்னும் மார்க்கவசம். அப்போ நீதி என்னும் மார்க்கவசம் ரெண்டாவதாக சொல்லப்பட்டிருக்கு. முதலாவது நம்முடைய இயேசு கிறிஸ்துவோடு ஒரு ஐக்கியம் இருக்க வேண்டும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நான் குற்றமற்ற ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். அதான் அந்த வரிசைப்படி நாம் என்ன செய்யணும், அதை கவனிக்க வேண்டும். அப்போ ஆவியின் பட்டயம் கடைசியாக இருக்குது. 6வது காரியமாக ஆவியின் பட்டயம் இருக்கிறது. அப்போ ஆவியின் பட்டயத்தை நான் எடுக்கிறதுக்கு முன்பாக கச்சையை நான் கட்ட வேண்டும். கச்சையை கட்டின பிறகு பார்த்தீங்கன்னா, நான் நீதி என்னும் மார்க்கவசம். அப்போ என்னுடைய மார்க்கவசம் சரியாக இருக்க வேண்டும். மற்றவன் என்னை குற்றப்படுத்தக்கூடாது. மற்றவன் குற்றப்படுத்துகிற அளவுக்கு என்னுடைய பேச்சோ என்னுடைய நடத்தையோ இருக்கக்கூடாது. அப்போ அப்படி இயேசு கிறிஸ்துவை போல நானும் நீங்களும் குற்றமற்ற ஒரு வாழ்க்கை நான் வாழ வேண்டும். அதான் நம்முடைய மாம்சத்திலே நாம் வாழும்போது மிகவும் கஷ்டம்தான். ஒரு குற்றமற்ற ஒரு வாழ்க்கை வாழ்வது கஷ்டம். ஆனால் அதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவியாக இருக்கிறார். அவர் தேற்றரவாளன் சொல்லப்பட்டிருக்கு. தேற்றரவாளன் எப்போதும் நம்மோடு கூட இருக்கிறவர். அப்போ அவருடைய சத்தத்துக்கு நாம் செவி கொடுக்கும் போது தான் ஆவியானவர் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருப்பார். மகனே, அப்படி என்னுடைய வாழ்க்கையை மாற்று, இந்த காரியத்தை நீ மனம் திரும்பு, இந்த காரியத்தை நீ விட்டு விடுன்னு சொல்லி ஆவியான ஒவ்வொரு நாள் நம்மோடு பேசிக்கொண்டே இருப்பார். அப்போ அவருடைய சத்தத்துக்கு நாம் செவி கொடுத்து நாம் அந்த காரியத்தை நாம் மாற்றத்தை செய்யும் போது பாருங்க, மற்றவர்கள் நம்மை குற்றப்படுத்தாத படிக்க நம்முடைய வாழ்க்கை காணப்படும். அதுதான் மிக முக்கியம் நம்முடைய வாழ்க்கையிலே. அப்போ இதை நாம் கவனமாக நாம்
தெரிஞ்சு வச்சிருக்க வேணும். அப்போ மற்றவன் என்னை பார்த்து குற்றப்படுத்தக்கூடாது. என் குடும்பத்தில் முதல் அது ஆரம்பிக்கப்பட வேண்டும். அதாவது என் மனைவி என்னை குற்றப்படுத்தக்கூடாது, என்னுடைய கணவன் என்னை குற்றப்படுத்தக்கூடாது, பிள்ளைகள் என்னை குற்றப்படுத்தக்கூடாது. ஆகவே எல்லா காரியத்திலும் ஒரு குற்றமற்ற ஒரு வாழ்க்கை நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவியாக இருக்கிறார். ஆகவே தொடர்ந்து மிச்ச காரியத்தை நாளைக்கு நான் உங்களோடு இடைப்படுகிறேன். ஆகவே கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாளைக்கு நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன்.